சிபி சக்கரவர்த்தி தன் நீதி மற்றும் கருணைக்காக புகழ் பெற்றவர். ஒருநாள் ஒரு புறா ஒரு கழுகிடமிருந்து தப்பிக்க மன்னரின் மடியில் வந்து தஞ்சமடைகிறது. கழுகு மன்னரிடம் வந்து அது தன் உணவு என்றும் அதை தனக்கு திரும்பக் கொடுக்க வேண்டும் என்றும் கோரியது. மன்னர், தஞ்சம் அடைந்தவர்களை காப்பது என் கடமை. உனக்கு பசியாகிருந்தால் இந்த புறாவின் எடைக்குச் சமமான மாமிசத்தை என் உடலில் இருந்து எடுத்துக்கொள் என்று கூறினார். கழுகு சம்மதிக்கவே மன்னர் ஒரு தராசைக் கொண்டு வரச் செய்து ஒரு பக்கம் புறாவை வைத்தார், மறுபக்கம் தன் உடலில் இருந்து மாமிசத்தை வெட்டி வைத்தார். ஆனால் எவ்வளவு மாமிசத்தை வைத்தாலும் புறாவின் எடைக்கு ஈடாகவில்லை. முடிவில் மன்னர்தானே தராசின் மறுபக்கத்தில் ஏறி அமர்ந்தார். தன் உயிரை தியாகம் செய்தாவது ஒரு உயிரை காக்க அவர் துணிந்ததைக் கண்டு கழுகும் புறாவும் மறைந்து தேவர்கள் மன்னருக்கு காட்சியளித்து ஆசி வழங்கினர். நீதியின் நோக்கம் சிறு உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி தஞ்சம் புகுந்தவர்களை காக்க தன் இன்னுயிரையும் தரத்துணிவதே உண்மையான கருணை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.